வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்ஸ் பவுடர் ஃபார் பேபிஸ், 6 month பேபிஸ். ஸோ நம்ம 6 month பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய அம்மாக்களுக்கு பார்த்திங்கன்னா பயம் இருக்கும், என்ன கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் ஃபியர் தான் எனக்கு இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ராகி கூழ் தான் கொடுத்துருந்தேன், ராகியில் பால் எடுத்து. ஸோ அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. செகண்டாக நான் என்ன ஃபுட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த நட்ஸ் பவுடர், இந்த ஃபுட்டு தான் கொடுத்தேன். இதை வந்து நான் 1 monthக்கு அரைச்சி வைக்கிறதும் அந்த மாதிரியெல்லாம் அரைச்சி வைக்கல. ஸோ இன்றைக்கி மதியம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தேவையான அளவுக்கு மட்டும் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ டெய்லி அந்த மாதிரி தான் அரைச்சி கொடுத்தேன். ஸோ நான் என்னென்ன எடுத்தேன் அப்படின்னா ஒரு 5 போல் அல்மண்ட்ஸு, 5 போல் பாதாம், ஒரு 5 போல் கேஷ்யூஸ் எடுத்துக்கிட்டேன், முந்திரி 5 முந்திரி, 5 பிஸ்தா, 5 அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ், ஏன்னா வால்நட்ஸ் வந்து கசக்கும், அதனால் கொஞ்சமாக வால்நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு லைட்டாக வறுத்து மிக்சியில் ஒரு லைட்டாக பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ வரும். அதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை, லைட்டாக பால் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு கூழ் மாதிரி காய்ச்சணும். லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கூல் பதத்துக்கு வந்தோன்னா ஒரு 2 minutes 3 minutes வந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சு ஆறணுன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது அவ்வளோ சத்து குழந்தைங்களுக்கு. ஸோ ராகி கூழ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. இது நான் வெயிட் கெய்னிங்காக சொல்லலை, மெயினாக நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நிறைய இந்த செர்லாக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் பவுடர், ராகி பவுடர், ஆப்பிள் ஃப்ளேவர், ரைஸ் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை வாங்கி இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் டைம் எடுத்து இதை நம்ம பவுடர் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தாக இருக்கும். ஸோ ஒட்டுக்காக நம்ம 1 monthக்கு அரைச்சி வைக்காமல் அப்பப்போ இன்றைக்கி வேணுங்கிறத அரைச்சிக்கலாம், இல்லை ஒரு 2 daysக்கு வேணுங்கிறத அரைச்சி பாக்ஸில் போட்டு அப்பப்போ வேணுங்கிறப்ப பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது. நான் சொல்கிறது 6 to 8 months பேபிக்கு இந்த மாதிரி ஒரு முறையில் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி வெயிட்டும் கெயின் ஆகும், இம்யூனிட்டி சிஸ்டமும் டெவலப் ஆகும். அயன் ரிச் ஃபுட்டுங்கிறதுனால ஸோ அயனும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கால்சியம், ஸோ வெயிட்டும் கெயின் ஆகும், ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட், ஸோ எனர்ஜி பூஸ்டர், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. இந்த நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா என்னோடய பேபியோட ஹெல்த்துக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் கொடுத்தேன், கண்டினியூ பண்ணேன். ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு உங்களோட பேபிக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.